ஷாப்பிங் பண்ணிட்டு கட்டப்பை வாங்கிட்டு போறான்னு பாக்குறாங்க. வீட்ல இருந்தே கட்டப்பை எடுத்துட்டு முதல்ல மஞ்சள் தான் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எடுத்து. பிஸ்கெட் ஏதாவது இல்ல, அவன் ஒரு 2 பொருள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம அதை தூக்கிட்டு வர்றதுங்காட்டியா இங்க வந்து பாக்குறேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு வரேன் நான். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறேன் சொல்லு. மங்களகரமா மஞ்சள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் த்ரீ ரோஸ். பாண்டிக்கு கிளம்பிட்டோம், போலாமா? போலாம். ஸோ எதுக்கு பாண்டிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகலாம். வச்சுன்னு வரோம். வச்சுன்னு வர ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து தூங்கி வந்து சாப்பிட்டு நம்ம பீச்சுக்கு போகிறோமா பாண்டிக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி போகலாம். கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்தாலும் வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது, புழுக்கமாக தான் இருக்குது. இல்லையே, சில்லுன்னு தான் இருந்துச்சு. இங்கே தான் உனக்கு சில்லுன்னு இருக்குது. நம்ம தூக்கிறேங்கா. நான் இதை பிடிச்சிக்கிறேன், நீ தம்பியை பிடிச்சிக்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். என்ன பட்ட எங்கே வந்திருக்கோம்? போத்தீஸ். பட் எஸ்கலேட்டில் போலவா? அவன் அடங்கவே மாட்டான். அவன் ஷாப்பிங் பண்ணிட்டு கட்டப்பை வாங்கிட்டு போறான்னு பாக்குறாங்க. வீட்ல இருந்தே கட்டப்பை எடுத்துட்டு பட் டேக் பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் தான் வந்து டேக் பிரிப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அது வந்து வீட்டுக்கு தேவையான கிராசரி அதெல்லாம் வாங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஆனால் எங்களுடைய பட்ஜெட் வீட்டிலேருந்து ஒரு பட்ஜெட் போட்டு வரோம். இங்கே எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்றது பார்க்கலாம். என்னெல்லாம் வாங்க போகிறாங்களோ தெரியல, பார்ப்போம். ஏய், வந்ததுமே ஆரம்பிச்சடா நீ. என்னது அது? ஓ, நீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா? அதெல்லாம் இங்கே கொடுக்குறது தான். அதெல்லாம் நீ தான் இங்கே நின்ன. போலாம். ஃபர்ஸ்ட் எதுமே பண்ண மாட்டோம் பாக்குறேன். இது வேணுமா? சரி, கொடுத்துடு. பண்ண போறா சரிடா. சரி, முதல்ல மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ண போறோமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். முதல்ல மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். எங்க இருக்குதோ தெரியல, தேடணும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க தான் இருக்கும். முதல்ல மஞ்சள் தான் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எடுக்கணுமா. ஐய், போயிடாத அங்க. நீ வந்து ஷாப்பிங் பண்ணல, உங்க அம்மா தான் பண்றாங்க. போ. அது ஒரு பேர் உனக்கு சாக்லேட் வருது. எடுத்துட்டு போங்க. என்னது? வத்திடா, அது வத்தி. சாமி படிப்பீங்களா? இந்த வத்தி. நீ என்ன பண்ணுவ? சாமி சுத்துவியா? 6 இட்லி தான் ஊத்த முடியும் பாக்குறேன். 3 மணி 2 தான் இருக்கா? 2 தான் இருக்கு. வேற ஆள் சாப்பிடலாம், ஆனா நீங்க 2 பேர் சாப்பிடணும்ல, எடுத்துட்டு போயிட்டா. ஆமா. ஏய், 3 பேர் சாப்பிடணுமா? அப்ப பத்தாது. அச்சன் போலாமா? இங்க நில்ல, அப்பா வருவாரு. ஏடா பிஸ்கெட் ஏதாவது? இல்ல, அவன் ஒரு 2 பொருள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம அதை தூக்கிட்டு வர்றதுங்காட்டியா இங்க வந்து பாக்குறேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு வரேன் நான். சரி, அவனை புடி. வந்து பிஸ்கெட்ஸ்லாம் பார்க்குறாங்க, ஆஃபர்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்கெட்டில் வந்து ஆஃபர் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. பீஸா. என்ன பட்ட? இரு சிஸ்டர், இல்லை 40 rupees இருக்கு. இந்த 40 rupees இருக்கு அப்படின்னா 20. காஃபி தூள், டீ தூள். பட் நீ என்ன எடுத்துருக்க? பிஸ்கட் பாக்கெட் எடுக்கிறேன். பிஸ்கெட் ஆஃபர்ல எடுத்தா தான் எடுப்பாங்க, இல்லனா ஆஃபர்ல இல்லனா பிஸ்கெட் எடுக்க மாட்டாங்க. இப்ப யூனிபிக்லாம் வந்து பிராண்டட், அதெல்லாம் வந்து ஆஃபர்ல எடுத்தா 200 ரூபாய் பேக் 100 ரூபாய்க்கு தராங்க. வாங்கலாமே தாராளமா. சரி, ஓகே. ஆஃபர்ல வந்து எல்லா பிஸ்கெட் இருக்கு, குட் டே பிஸ்கெட் தவிர. ஃபேமிலி பேக் தான் இருக்கு. பட் ஃபேமிலி பேக் தான் இருக்கு பிஸ்கெட், குட் டே பிஸ்கெட். ஃபேமிலி பேக் மட்டும் தான், ஆஃபர் இல்ல.
வெயிட்டாக இருக்கா என்ன? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கூடவே பட்ஜெட் ஆகிடுச்சு. உனக்கும் இல்லை எனக்குலாம் பொதுவாக வந்துருக்கு. ஆனால் நான் 1500 முடியும் நினச்சேன். எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. வா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சப்பா. நாங்கள் எங்களுக்கு தேவையான கிராசரி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றத உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க. 1 by 1 அப்படியே நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பட்டை பச்சன் சைலண்டா இருக்கணும். ஓகே ஓகே. இரு காமிக்கலாம். என்னடா ஒழுதா இல்ல சில்லுன்னு இருக்க? ஏசில இருந்தனால சில்லுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயில் தான் மேல இருக்கு. ஏன்னா அவங்க அடியில போடாம மேல எடுத்து வச்சிருக்காங்க. சரி விடு. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். சொல்லு. மங்களகரமா மஞ்சள். மஞ்சள் வந்து வீட்டுக்கு தேவையானதுதான் இல்லையா? போடவே மஞ்சள் ஸ்டார்ட் பண்ணேன். சரிப்பா. ஒண்ணு காமிக்கலாம். வீட்டுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் எண்ணெய் வாங்கணும். என்னடா? சரி 3 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து வாரத்துல 2 பாக்கெட் நாங்க வாங்குவோம். 6 லிட்டர். ஸோ அதனால 3 லிட்டர் வாங்கியிருக்கோம். 3 லிட்டர் வாங்கியிருக்கோம். நானும் 4 லிட்டர் தேவைப்படும் நாங்க இங்கேருந்து கணக்கு பண்ணிட்டு போனோம். ஆனா அங்க போயிட்டு 3 லிட்டர் தான் நாங்க எடுத்தோம். நெக்ஸ்ட் இது வந்து வச்சனுக்கு சேமியா, சில்லி பவுடர், சோப்பு, ரின் துணி பவுடர். ரின் சோப் எத்தனை? 5 வாங்கியிருக்கு. 5 வாங்கியிருக்கேன். நான் ஒன்று காமிக்கிறேன். நான் எல்லாம் பையில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு வந்து ஹிமாலயா சோப்பு, வந்து ஆலிவ். நம்ம ஊர்ல வந்து ஹிமாலயா சோப்பு வந்து கிடைக்குது, தேவையான நேரத்துக்கு கிடைக்கல. பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் லாஸ்ட். அதுக்கப்புறம் ஊதுவத்தி, பெருஞ்சீரகம் 1/4 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, பச்சை பருப்பு 1/4 கிலோ, தோரம் பருப்பு 1 கிலோ. ஏன்னா இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம்ல, அதனால வருதா. அடுத்தது பருப்பு ஐட்டமா சொல்லிடலாம். தோரம் பருப்பு வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து தோரம் பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்கி 1 கிலோ வாங்கி. ஆமா. இது வந்து உடைச்ச கடலை. எதுக்குன்னா சட்னி அரைப்போம். நம்ம தூள் இட்லி பொடிலாம் அரைப்போம். இதுவும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பொருள். ஏன்னா காலையில சட்னி அரைக்கிறதுக்கு. கடலை பருப்பு இது யூஸ் பண்ண மாட்டோம். பட் எப்பயாச்சும் வடை தாளிப்புலாம் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி இட்லி பொடிக்கும் கடலைப்பருப்பு போட்டு தானே நம்ம இட்லி பொடிலாம் அரைப்போம். சமாளி. இது அந்த பொருள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் எடுத்தேன். இது எதுக்காக எடுத்தாங்கன்னா வச்சுங்களா, டப்பாவுக்காக தான். ஏன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இதில் ஏதாவது போட்டு வைக்கலாம். பருப்பு ஏதாவது போட்டு வைக்கலாம். நமக்கு பிஸ்கெட் ஆச்சு, டப்பாக்கு ஆச்சு. அது இல்லாத இது ஆஃபர். அதனால தான் ஆஃபர் தான் நான் எடுத்தேன். இல்லைன்னா இன்னும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட மொத்த ப்ரைஸே வந்து 35 ரூபாய் தான். இதெல்லாமே வந்து உளுந்து, கடுகு. இங்க கடுகு எப்படி இருக்குன்னா அந்த உளுந்து கலக்காம இருக்கு. இப்ப நாம சின்ன கடையெல்லாம் வாங்கினா மிக்ஸ் இதா இருக்கும். இங்க வந்து கடுகு தனியா உளுந்து தனியா இருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து வெந்தயம். இது ஆஃபர் தான். பை 1 கெட் 1. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பை 1 கெட் 1. ஜாமான்களுக்கு கழுவுறது. அம்மாக்கு டீ தூள், பட்டுக்கு காபி தூள். காபி தூள் காணும். பட்டு எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, லூஸ்ல வாங்கியிருந்தேன் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 100 கிராம் 90 ரூபாய், 10 ரூபாய் நம்மளுக்கு சேவ். நான் வாங்கிட்டேன். அம்மாவுக்கு வந்து ஏவிடி டீ தூள் வாங்கியிருக்கேன். எப்பவுமே எங்களுடைய டீ கடையில் வந்து அப்பா வந்து ஏவிடி தான் வாங்குவாங்க, இதுதான் போடுவாங்க. ஸோ இந்த டீ வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். எப்பவுமே 3 ரோஸ் தான் பட்டு வாங்கினியே, இதை வாங்கின பட்டு என்னை கேட்டாங்க. பட் நான் வந்து மாற்றி வாங்கிட்டேன். அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியல. பார்ப்போம். திட்டா வாங்கிப்போம். திட்ட மாட்டாங்க. நான் ஒன்று ஏலக்காய் போட்டு குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஷாம்பு. நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்றது வந்து ஷாம்பு. ஷீக்கால எடுத்து போட்டு வந்துட்டியா? தெரியலையே. ஷீக்காவும் நான் எடுத்து எடுத்து போட்டு வந்துட்டு போய் சொல்றேன். இவன் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தூக்கி வெளில வச்சுட்டு வந்துருவாங்க. ஆமா.
நான் எதெல்லாம் தேவையோ கூட உள்ள போட்டா இவங்க எடுத்து வெளியில போட்டுடுறாங்க. அதுக்கு நானே சொல்லியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து வீட்டுக்கு பிஸ்கெட்டு, அதாவது வந்து அது வந்து பிஸ்கெட்டுன்றது வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாத நான் எதுக்காக அது வாங்கினேன்னா வச்சுங்களேன், யூனிபிக் பிஸ்கெட் வந்து பிஸ்கெட் 3 பிஸ்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து 200 ரூபாய் இது. ஸோ இது வந்து ஆஃபரில் வந்து 50% ஆஃபர் இருக்கும். அதனால வந்து 50 ரூபாய், சாரி 100 ரூபாய். இந்த பிஸ்கெட் பாக்கெட் 100 ரூபாய். 100 ரூபாய். இது எவ்வளவு பட்டி? இது வந்து நைஸ் சுகர். இது வந்து சுகர் கலந்த பிஸ்கெட். இது வந்து 30 rupees. ஸோ 15 rupees. இது வந்து 40 rupees. இது 20 rupees. சோ பிஸ்கெட் ஐட்டம் இது 3 மட்டும் தான் அங்க இருக்கும். சாக்லேட் வந்து ஒன்னு வாங்கி கொடுத்து வச்சு நான் அங்கே சாப்பிட்டேன். என்னடா பிஸ்கெட்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க, எல்லாம் கம்மி ரேட் தான். மொத்தமா வந்து 130 ரூபா 140 ரூபா தான் ஆச்சு பிஸ்கெட். அவ்வளவுதான். சோ இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்தது லாஸ்ட் ஒன். இது வந்து நான் அடம் பண்ணி தான் வாங்கினேன். வேற வழி இல்லாம சும்மா ஆஃபர்ல போட்டாவே வாங்கிட்டேன். 3.45 ரூபாய் எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கின கிராசரியோட மொத்த பட்ஜெட் வந்து மினிமம் பட்ஜெட் தான். ரொம்ப எங்களுக்கு தேவையான இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அனாவசியமான வாங்கினாக்கா எவ்வளோ தரம் போகும் பட்ஜெட், அது போகும் 5000 10,000 கூட. அவ்வளோதான், இதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு மேலேயும் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு நாளாயிடும். தேடி தேடி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த பொருள் எங்கே இருக்குது இந்த பொருள் எங்கே இருக்குது நாங்கள் சுற்றி தேடி அலைஞ்சி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். இன்னும் பண்ணணும்னா லேட் ஆகும். ஆனால் நிறைய இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா இது எடுக்கலாமா, அந்த பக்கம் திரும்பினா அதை எடுக்கலாமான்ட்டு கண்டு பேச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாங்கிறதுக்கு அடிக்கடி கடைக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எத்தனை நாளைக்கு வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் எங்களுடைய மொத்தமான கிராசரி எத்தனை நாள் வருது. 1 மந்த்துக்கு தேவையானதுலாம் வாங்கல. இல்லை இந்த கிராசரி எத்தனை நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஆமா, உங்களுக்கு தெரியல எப்படி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றல எங்களுக்கு தெரியல. பட் பண்றவங்க பண்றாங்க. மந்த்லி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.